Let's begin. நம்ம இன்னைய கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா CBSE கிளாஸ் 10th ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம வந்து ரிவர்ஸ்ல ஈஸியா சிம்பிளான கான்செப்ட் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே எக்சர்சைஸ் 1.4 1.3 எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அது நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா தனித்தனியா செப்பரேட்டா CBSE கிளாஸ் 10th, கிளாஸ் 12th, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், சீடெட், கேவிஎஸ் தனித்தனியா நம்ம பிளேலிஸ்ட்ல கொடுத்திருக்கோம். நீங்க பாத்துக்கங்க. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம், யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. லெம்மா, யூக்ளிட்ஸ் டிவிஷன், அல்காரிதம், இதெல்லாம் பார்க்க போறோம் இந்த வீடியோல. இது என்னதான் CBSE கிளாஸ் 10th இருந்தாலும் நீங்க CBSE கிளாஸ் 6th 7th படிக்கிற பேர் நீங்க படிச்சிட்டீங்க. என்ன இப்போ வந்து அது நம்ம ஜஸ்ட் ஒரு நேம் AB அப்படி கொடுப்போம். பட் இங்க நம்ம லோயர் கிளாஸ்லயே படிச்சிருக்கோம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10 divided by 2, 7 divided by 3. So 10 is divisible by 2 அப்படினா 10 ஐ 2 ஆல டிவைட் பண்றோம். 5 2s are 10, 0. 7 divided by 3, so 2 3s are 6, 1. ஓகேவா? சோ இதுல எப்படி எழுதிக்கலாம்னா 10 நம்ம 10 is equal to 2 into 5 plus 0. 2 into 5 10, 10 plus 0 10. Left hand side is equal to right hand side. Similarly 7 is equal to 3 into 2 plus 1. இந்த கண்டிஷன் யூஸ் பண்றப்ப என்ன அப்படினா நாம இத வரும். இதே நம்ம இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனே படிச்சிருப்போம்ல. எல்லாரும் பாத்தீங்க அப்படினா எனக்கு என்னன்னா 2 3 by 2 1 by 3 இருக்குன்னு வச்சீங்களே. இது எப்படி மாத்துவோம் நாம? 2 3s are 6. 2 into 3 6. 2 into 3 6. 6 plus 1 7. இது நம்ம இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்தோம்னா அது மாதிரி தான். சோ அப்ப என்னன்னா 7 by 3. இது மாதிரி நம்ம அங்க இருந்து லோயர் கிளாஸ்ல படிச்சிருக்கோம். இங்க 2 into 3 6, 6 plus 1 7, 7 by 3 வரும். சோ இதுல நமக்கு என்ன அப்படினா இதேதான். பட் இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படினா நமக்கு தெரிஞ்சது லோயர் கிளாஸ்லயே படிச்சிருக்கோம். இந்த 10 என்ன சொல்வாங்க அப்படினா டிவைடண்ட். இங்க நமக்கு 7 என்னன்னா டிவைடண்ட். 2 என்னன்னா டிவைசர். இங்க 5 என்ன சொல்வாங்க அப்படினா quotient and this one is remainder. Similarly here is also this one is quotient and this one is remainder. இப்போ நாம எழுதுறத எப்படி இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதலாம். எப்படினா 10 என்ன அப்படினா டிவைடண்ட். சாரி டிவைடண்ட் is equal to 2. 2 என்ன அப்படினா டிவைசர். டிவைசர் into 5. 5 என்னன்னா quotient. quotient plus remainder. 0 வந்து என்னன்னா remainder. இதுதான் என்ன அப்படினா எல்லா क्वेश्चनக்கும் ஜெனரலா இதான் எழுதுறோம். ஓகே? இதுலயே நம்ம ஜெனரலா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா a by b டிவைடர், அதாவது மேல ஒரு டிவைடர்னா a ன்னு எடுத்துக்கிட்டேன். இது டிவைசர் என்னன்னா b ன்னு எடுத்துறீங்க. அப்ப a is equal to டிவைசர் வந்து b. கோஷியன்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் q அப்படியே ஸ்மால் q யூஸ் பண்ணிக்கிறேன். பிளஸ் ரிமைண்டர்ல ஃபர்ஸ்ட் ஒன் r யூஸ் பண்ணிருக்கேன். இதுதான் என்னன்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். சரி லெம்மா. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. இதுல இன்னொரு கண்டிஷன் என்னன்னா r அப்படினா ரிமைண்டர். r ரிமைண்டர் எனக்கு என்னவா இருக்கும் பாருங்க. அப்படி இருந்தா 0வா இருக்கும். 0 less than or equal to. அப்படி இல்லனா இந்த வேல்யூ இருக்குல்ல 2. 2 விட கம்மியா இருந்தா அங்க ரிமைண்டர். ஃபார் எக்ஸாம்பிள் 1 வந்தா எடுத்து எழுதலாம். 3 வந்தா 2 விட அதிகமா. 3 வந்தா என்ன பண்ணுவோம்? 3 பி டிவைட் பண்ண முடியும். ஆனா ஸ்டாப் பண்ண முடியாது. சப்போஸ் 2 வரனால என்ன பண்ணுவோம்? 2 ஆல டிவைட் பண்ணி போடுவோம். சோ அப்படிங்கறப்ப இந்த r ஓட ரிமைண்டர் என்னன்னா 0வா இருக்கலாம். 0 விட கிரேட்டரா இருக்கும். 0 விட அதிகமா இருக்கலாம். அதே மாதிரி என்ன அப்படினா b. b னா இந்த டிவைசர். டிவைசரை விட கண்டிப்பா கம்மியா இருக்கும். இல்ல டிவைசருக்கு ஈக்குவலா நம்ம என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ண முடியும். ஓகே? இதான் என்னன்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. இப்போ இது வந்து நம்ம எப்படி 10th ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்திருப்பாங்க அப்படினா given 2 integers. பாருங்க 2 integers அப்படினா நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்ப இந்த ரெண்டு integers மாதிரி இந்த ரெண்டு integers given two integers a and b. நானா a and b ன்னு எடுத்துக்கிறேன்.
that exist எடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா அதுல இருக்கும் that existனா அதுல இருக்கு that exist q and r இதுவே என்ன அப்படினா அதோட இன்டிஜர்ஸ் that exist q and r two more integers அதுல இருக்கும் such that a is equal to bq plus r 0 less than or equal to r less than b. This is called Euclid's division lemma. இப்ப Euclid division algorithm அப்படினா என்ன அப்படினா algorithm அப்படினா set of instructions. நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறதா என்ன அப்படினா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ற ப்ரொசீஜர் சால்வ் பண்ணிட்டே வரும். அதுக்கு பேரா என்ன அப்படினா algorithm சொல்லுவாங்க. ஒரு ஸ்டெப் இருக்கும், அடுத்த ஸ்டெப் இருக்கும், அடுத்த ஸ்டெப் இருக்கும். அதோட முடிஞ்சிச்சுனா ப்ராப்ளம் சால்வ். அப்படி அது வரல அப்படினா திருப்பி போடணும். இப்போ algorithm அப்படினா set of instructions. என்ன பண்ணனும் அப்படினா ரெண்டு நம்பர் a அதாவது ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படினா HCF கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவோம். a and b இப்படினா என்ன அப்படினா two integers இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுல வந்து நாம என்ன பண்ணனும்னா ரெண்டுல எது கிரேட்டர்னு பாப்போம். a is greater than b னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. எது கிரேட்டரோ எடுத்துக்குவோம். செகண்ட் என்ன அப்படினா அதுல நம்ம apply or use Euclid's division lemma. எப்படி நம்ம ஈக்குவல் டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ணனும் அப்படினா ஜஸ்ட் அந்த நம்பரை டிவைட் பண்ணிட்டு இது மாதிரி ஃபார்மட்ல எடுத்து எழுதணும். டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன்ல இது மாதிரி ஃபார்மட்ல எடுத்து எழுதணும். எழுதுன அப்புறம் என்ன அப்படினா சப்போஸ் சில क्वेश्चनல இதோட ப்ராப்ளம் வந்து ஸ்டெப்லயே முடிஞ்சிரும். எப்படின்னா ரிமைண்டர் நமக்கு 0 அப்படினா ப்ராப்ளத்தை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். HCF என்ன வரும் அப்படினா ரிமைண்டர் 0 அப்படினா ரிமைண்டர் 0 அப்படினா வச்சுக்கோங்க. இப்போ HCF of a, b வந்து லாஸ்டா கோஷன்ட் என்ன வந்திருக்கோ அதுதான் எனக்கு என்ன அப்படினா லாஸ்டா என்னன்னா கோஷன்ட் லாஸ்டா வந்து இந்த டிவைஸர் என்ன வந்திருக்கோ அது வந்து எனக்கு என்ன அப்படினா HCF லாஸ்டா வந்திருக்க டிவைஸர் தான். சப்போஸ் ரிமைண்டர் வேல்யூ 0வா வரல அப்படினா நான் என்ன பண்ணனும் அப்படினா திரும்பவும் இதே ப்ரொசீஜர் என்னன்னா எடுத்து சால்வ் பண்ற மாதிரி வரும். திரும்ப என்னன்னா இதே மாதிரி யூசிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணுவோம். திருப்பி ரிமைண்டர் 0 வரதான் பார்த்து இந்த ப்ராசஸ் என்ன கண்டினியூ ஆகிட்டே போகும். ரிமைண்டர் 0 வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகும். இதுதான் என்ன அப்படின்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அல்காரிதம். அல்காரிதம் அப்படின்னா யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தா கூட ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இத பாருங்க. ஒரே ஒரு ப்ராப்ளம் சிம்பிளான क्वेश्चन இந்த கான்செப்ட் தான் நடத்துறோம். நெக்ஸ்ட் வீடியோல என்ன அப்படின்னா புக்ல உள்ள டஃப்பான ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நடத்துறோம். அதாவது ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி இந்த HCF கண்டுபிடிக்க போறோம். क्वेश्चन என்னன்னா find the HCF of two numbers by using Euclid's division algorithm. என்ன சொன்னேன்? where the value of a is equal to 135, b ஓட வேல்யூ 225. நமக்கு இதுல எது கிரேட்டர் இருந்தா பரவாயில்லை, எதுனால கிரேட்டரா எடுத்துக்க வேண்டியதுதான். so 225 greater than 135. என்ன பண்ணனும் அப்படினா 225 135 ஆல டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்றது என்ன வரும் பாருங்க. 135 are 135. so 5 minus 5 0, 12 minus 3 9, 90 கிடைக்குது. ஓகே, இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினா நம்ம கிரேட்டர் எதுன்னு கண்டுபிடிச்சு எடுத்து எழுதுவோம். கிரேட்டர் எதுன்னு. செகண்ட் என்ன அப்படினா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ணுவோம். தேர்ட் என்ன அப்படினா இதோட சில ப்ராப்ளம் முடியும். ரிமைண்டர் பார்த்து என்னன்னா டிசைட் பண்ணுவோம். HCF என்ன அப்படினா ரிமைண்டர் 0 வந்துச்சு அப்படினா டிவைசர் ஆகும். லாஸ்ட்ல வர டிவைசர் இதான். இப்போ இதுல எனக்கு என்ன அப்படினா இந்த ஃபார்மட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப் யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவை டிவைட் பண்ணியாச்சு. எடுத்து எழுதணும். எப்படினா 225 is equal to b ஓட இதுல நம்ம மாத்திர கூட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். b 135 into 1 னால 135 தான். 1 into 135 னால 135 தான். பட் ரொம்ப கிளியரா இருக்கும். இங்க நம்ம என்ன ஃபர்ஸ்ட் b மேல கோஷன் இங்க இருந்து கீழ இருந்து மேல போங்க. so 135 into 1 plus remainder 90. r ஓட வேல்யூ எனக்கு என்னன்னா 90 not equal to 0. so அதனால என்ன அப்படினா fourth ஸ்டெப்ல திருப்பி என்ன அப்படினா யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ணனும். சோ அப்ப இதுல நம்ம என்ன பண்ணனும்னா ரெண்டு நம்பர் செலக்ட் பண்ணனும். எப்படி தெரியுமா? இதுல நம்ம எதை செலக்ட் பண்ணனும் அப்படினா இந்த 225 விட்டுட்டு
135ஐயும் 90ஐயும் எடுத்துக்குவோம். அதாவது B-ஐயும் R-ஐயும் செலக்ட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 135 அடுத்தது 90. ரெண்டுல எது கிரேட்டர் அப்படின்னா 135 தான் கிரேட்டர். ஸோ திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். 135ஐ 90ஆல டிவைட் பண்ணோம்னா 190s are 90, ரிமைனிங் நமக்கு 45 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க இதில் எப்படி எடுத்து எழுதலாம்? 135 is equal to 90. இங்க பாருங்க மிஸ்டேக் பண்ணக்கூடாது, கீழே இருந்து மேலே. ஸோ 90 into 1 plus 45. திரும்பவும் என்ன பண்ணணும்னா ரிமைண்டர் பார்க்கணும். ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 45. R வேல்யூ 45. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் என்ன சொன்னேன்? இதையும் தான் எடுத்துக்கணும், இவங்களை விட்டுறணும், இவங்க ரெண்டு பேரும் எடுக்கணும். இங்கே பாருங்க இதையும் விட்டுட்டேன், இதையும் விட்டுருக்கேன், இது ரெண்டையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இங்கே என்ன அப்படின்னா நம்ம இப்போ 90ஐயும் 45ஐயும் செலக்ட் பண்ணணும். 90 and 45. இதில் நம்ம கிரேட்டர் யார் அப்படின்னா 90 தான் கிரேட்டர். 90 is greater than 45. ஸோ திரும்பவும் டிவைட் பண்ணுறேன். 90ஐ 45ஆல டிவைட் பண்ணுறேன். 2 45s are 90. ஸோ 0 and 0 வந்திருக்கு பாருங்க. இப்போ எப்படின்னா 90 is equal to கீழே இருந்தால் போகணும், அதில் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ஃபுல்லாகவே ஆன்சர் தப்பாகிடும். 45 into 2 plus remainder 0. ஓகே, ரிமைண்டர் எனக்கு 0 கிடைச்சிருக்கா? therefore HCF of இங்க நமக்கு என்ன அப்படின்னா 135 and 225. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 45. HCF எனக்கு என்ன அப்படின்னா இந்த வேல்யூ தான். லாஸ்ட்ல வர டிவைஸ் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஒன் சப்போஸ் டவுட் இருந்தா கிளியர் ஆயிருக்கும். HCF என்னன்னா லாஸ்ட்ல வர டிவைசர், இங்க டிவைசர் என்னன்னா 45. therefore HCF வேல்யூ 45. இதான் என்ன ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி அதாவது HCF கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் வீடியோல என்ன அப்படின்னா புக்ல உள்ள டஃப்பான ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. தேங்க்யூ.